Hi friends, today's special spicy garlic tofu. ஓகே, நம்ம இன்னைக்கு tofu ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி ஃப்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வேண்டிய சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். லைட் soy சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் soy சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், Oyster சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க, Cuka 1 டேபிள் ஸ்பூன், வாட்டர் ஒரு 100 ml எடுத்துக்கங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த சுகர் கரையணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த பவுலில். தகு சாஃப்டான தகு ஒரு 4 எடுத்துக்கங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக சாஃப்டாக இருக்கணும். அது இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்குவோம் ஒன்று எடுத்து. தகு ரொம்ப நல்லது நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுனால. எதுக்குனாக்கா அது வந்து நம்மளோட போனை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும். சில சமயத்தில் கூனை உழுவாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் கால் வந்து பெங்குவாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஸோ போனை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு உதவும். அதுவும் இல்லாமல் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் வச்சுக்கும். இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீனு. ஸோ மெட்டபாலிசமில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தோல் வியாதி ஏதாவது இருந்தால் கூட அது கூட இது ரொம்ப ஒரு நல்ல குட் ஃபுட்டு. இதை தவிர்த்து நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிச்சுக்குவோம். மிக்ஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜிஞ்சர் ஸ்லைஸ் பண்ணிச்சுக்குவோம். சின்ன இந்த மாதிரி நீளமாக வெட்டிச்சுக்குவோம். பூண்டு ஒரு 4 எடுத்துக்கோங்க. ட்ரை சில்லி ஒரு 3 எடுத்து அதுவும் ஸ்லைஸ் பண்ணி வெட்டிச்சிங்க. கொரியாண்டர் லீஃப் சாப் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீஃப் பதிலுக்காக ஸ்ப்ரிங் அனியன் யூஸ் பண்ணால் கூட பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பதிலுக்கு நம்ம வெட்டி வச்சுருந்த 4 தவு எடுத்துக்குவோம். அந்த தவு எடுத்து இப்போ நம்ம ஃப்ளாரில் கோட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எம்டியான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குங்க. ஒயிட் பெப்பர் கொஞ்சம் போட்டுங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த தகு எடுத்து கோட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தவாக போட்டு நல்லா கோட் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி பிளேட்டு நீங்கள் ஆட்டினீங்கனாக்கா அது நல்லா அப்படியே ஒட்டிக்கும் தகுவில். அதே மாதிரி எல்லா தகுவும் நம்ம கோட்டிங் பண்ணி விடுவோம். இப்போ எல்லா தவும் நம்ம கோட் பண்ணியாச்சு. தகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைப்போம். அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடான பிற்பாடு கோட் பண்ணி வச்சுருந்த தகு அதில் போட்டுக்கலாம். எல்லாம் ஒரே கொட்டாதபடி ஒன்று அந்த மாதிரி போடுங்க. ஒன்றா கொட்டினீங்கனாக்கா அது வந்து ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் போட்டிங்கனாக்கா அது நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ நம்ம எல்லா சைட்டும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணோம் தகுவை. எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணோம். இந்த பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது முடிஞ்சது நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடணும்.
இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஜிஞ்சர் ஸ்லைஸ் பண்ணி வச்சது, கார்லிக் அண்ட் ட்ரை சில்லி, பட்டை மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வாட்டுவோம். எண்ணெய் வந்து ஏற்கனவே நான் தவு பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் தான் யூஸ் பண்ணி தாளிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நிறம் மாறினோடனே நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். வெங்காயமும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ஒரு ட்ரான்ஸ்ஃபரான வரணும். வெங்காயம் ட்ரான்ஸ்ஃபரான நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம பரட்டிகிட்டு இருப்போம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்குது. இப்போ நம்ம சாஸ் ஊற்றலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிச்சு இந்த சாஸ் அதில் ஊற்றுவோம். ஊற்றி அதை கிளறி விடுவோம். சாஸ் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்ச தஃபு போடலாம். தஃபு போட்டு நல்லா திருப்பி விடணும். தஃபுவை சாஸ் வந்து எல்லாம் தஃபு மேலேயும் படுறோம். நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இந்த சாஸும் தஃபும் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொரியாண்டர் லீஃப் வந்து தூவி விடலாம். கொரியாண்டர் லீஃப் பதிலுக்கு நீங்கள் டவுன் சூப் அதாவது டவுன் பாவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்பைசி கார்லிக் டோஃபு இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.